சூர்யா, இதோட சேர்த்து ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஒரு அமெரிக்காவில் ஒரு கருத்து சொல்றாரு. ஒன் ஆர்கனைசேஷன் RSS சொல்றாரு, பிளேசிங் இட்ஸ் பீப்புள் இன் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ரியலி டேமேஜிங். The people who run education in India must be independent and not ideological. அப்படிங்கிற கருத்தும் இதோட உடன்பட்டே வருது. அதுக்கும் பதில் சொல்றேன். நான் இறுதிவாதமாக வைக்கிறேன். இப்போ முதல்ல பீட்டர் ஐயா கேட்டார், அந்த சீஃப் செக்ரட்டரி எழுதின கடிதம் எப்படி வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்பவே அரசாங்கத்து சார்பாகவே வெளியிடப்பட்டது. கடைசி கட்ட நிதி ஒதுக்கப்படலைன்னு சொல்லும்போது, அப்போ அது அந்த லெட்டர் வெளியிடும் போது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சகம் ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு நாங்கள் ஆன்போர்ட் பண்ணுறதுல சந்தோஷப்படுறோம், இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்கு அவங்க சைன் பண்ணுறோன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இப்போவுமே இருக்கு. அப்போது ஒருவேளை இவங்க அதுக்கு சைன் போடுறதை ஒத்துக்கலைன்னா அந்த கட்டத்திலே திமுக சார்பாக அஃபிஷியலாக ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அந்த மாதிரி எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. இரண்டாவது, இவங்க கன்சிடர் பண்ணுறோன்னு சொன்னதுலேயே ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா PM ஸ்ரீனாலே மும்மொழி கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எல்லாமே போடணுன்றது முதல்ல தெரிஞ்ச விஷயம்தான். அதை மீறி இவங்க கமிட்டி வைக்கிறோன்னு ஏன் சொன்னாங்க, சைன் போடுறோம் ஏன் சொன்னாங்க? எடுத்தெடுப்புல இது எந்த காலத்திலயும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆலோசிக்காம நிராகரிக்க வேண்டாமே, ஆலோசிச்சு பண்ணணும். என்னவா இருக்கு பாப்பாங்கல்ல. என்ன சொல்றாங்க? PMCனா நியூ எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசினா ஒத்துக்க மாட்டோம். இதே தகவல்கள் உங்களுக்கு மார்ச் மாசமே தெரிஞ்சது. அப்பவே ஒரே கட்டமா நிராகரிச்சிருந்தா இந்த அகாடமிக் இயருக்கு எப்படி போலாம்ன்றதையாச்சும் முன்னாடி வச்சிருக்கலாம். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட். இப்போ எல்லாருமே பேசுறாங்க, தமிழகத்தை வஞ்சிச்சுட்டு நிராயுதனபாதியா நிக்கிறீங்க அப்படின்லாம். கான்சன்ட்ரேட் சொன்னாரு, தமிழ்நாட்டில இருந்து சூர்யா அப்படி பேசலாமான்னு வேற வருத்தம். நான் இப்பவும் என்ன சொல்றேன், என்னோட நிலைப்பாடு அது கட்சி தான் எனக்கு தெரியல. நியூ எஜுகேஷன் பாலிசி உள்ளடக்கிய PM ஸ்ரீ பணம் வேணாம்னா அதை விட்டுட்டு மீதி பணம் கொடுக்கணும்ன்றதா என்னுடைய நிலைப்பாடு. அதுக்கு முயற்சி எடுங்கன்னு தான் நான் ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். கடைசி ஒரு பாயிண்ட், நிராகரிக்க இன்னைக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு அறிவிக்கை விட்டிருக்கார். இங்க எப்படி ஐபோன்கள் தயாரிப்பு நிறுவனங்களை மத்திய அரசு PLI ஸ்கீம்ல கொண்டு 4 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்களோ, HP லேப்டாப் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஆலைக்கு மத்திய அமைச்சர் இன்னைக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்கார். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. நீங்க சொல்லக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆகையால் எந்த பாகுபாடும் கிடையாது. இந்த PM ஸ்ரீ நிதி முழுக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம் தான். இதுல அரசியல் தலையீடோ, மத்திய அமைச்சர் போய் தமிழ்நாடு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியால இல்ல, தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்? இந்த HP சொல்றீங்க, தமிழ்நாட்டுல தான். தமிழ்நாட்டுல ஏற்படுறதுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். பிப்ரவரி மாதம் முதல் லேப்டாப் தமிழ்நாட்டுல இருந்து பாகுபாடு இல்ல அப்படிங்கறத சொல்ல வரீங்க. இன்னைக்கு